Lecture 5 Dirac equation. இந்த ஒர்க்குக்காக டிராக்குக்கு 1933ல நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த ஈக்குவேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ஃபெர்மியான்ஸ்க்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியான், குவார்க்கு அப்படிங்கிற ஃபெர்மி பார்ட்டிகிள் ஸ்பின் ஹாஃப் இன்டெக்ரல் உள்ள பார்ட்டிகிளுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது. Dirac equation. To overcome the difficulties faced by the Klein-Gordon equation, Dirac assumed a linear equation for free particle. Klein-Gordon equationல ரெண்டு demerit நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Continuity equationல ஒன்று, அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட். இது எதனால வருதுன்னா அந்த ரூட் எடுக்கிறதுனால வருது. E square is equal to C square P square plus M square C power 4ல E equal to எடுக்கிறப்ப ரூட் எடுக்கிறப்ப ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது பாருங்க, அதனால தான் வருது. அப்படி ஸ்கொயராக வச்சிருந்து அப்படியே வச்சும் பண்ண முடியல. ரூட் எடுத்து இந்த சைடு சை போட்டாலும் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. இல்லாத E square is equal to C square P square plus M square C power 4னை வைத்துக்கொண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சைனால் பெருக்கி வந்தாலும் பிளேன் வேவ் சொல்யூஷனில் ப்ராப்ளம் வருகிறது. இதெல்லாம் அந்த பவரில் 2 இருக்கிறதுனால தான். ஸோ பவரில் 1 வர்ற மாதிரி டிராக்கு ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணார். அந்த ஈக்குவேஷன் தான் எனர்ஜி அல்லது ஹாமில்டோனியன் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா டாட் பி பிளஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர். இங்கே ஆல்ஃபா பி இந்த ரெண்டையுமே டார்க்காக போட்டிருக்கும் பாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா அது 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. மொமெண்டத்தில் 3 காம்பனன்ட்ஸ் பிஎக்ஸ், பிஒய், பிஇசட்னு இருக்குது. ஆல்ஃபாலையும் 3 காம்பனண்ட்டு ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா ஒய், ஆல்ஃபா இசட். ஆல்ஃபா பீட்டாங்கிறது மேட்ரிசஸ், அது என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. Here alpha and beta have to be discovered. இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. Alpha and beta cannot be functions of x, y, z, t. Otherwise, it represents a particle in a potential. நம்ம ஃப்ரீ பார்ட்டிகிள் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃப்ரீ பார்ட்டிகிளினுடைய ஹாமில்டோனியன் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃப்ரீ பார்ட்டிகிள்னா அது எல்லா இடத்துலையும் எனர்ஜி ஒன்று போல இருக்கும், எல்லா நேரமும் ஒன்று போல இருக்கும். ஃப்ரீ பார்ட்டிகிள்னா என்ன அர்த்தம்? அதில் எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸும் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் இங்கே ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி இருக்கும், வேற ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்ன்னு வச்சுக்கணுமே, பூமிக்கு பக்கத்தில் வேற எனர்ஜி, ரொம்ப அப்பால் போகிறப்ப வேற எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் அண்ட் டயத்தை பொறுத்து மாறுவதனால மாறக்கூடிய டேர்ம் இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பொட்டன்ஷியல் இல்லாத ஃப்ரீ பார்ட்டிகிள் மட்டும்தான் முதல்ல எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது எக்ஸ்ஒய்செட்டை சார்ந்தோ டிஐ சார்ந்தோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வெவ்வேறு பொசிஷனுக்கும் வெவ்வேறு நேரத்துக்கும் வெவ்வேறு எனர்ஜி இருக்கும், அது பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியதை குறிச்சிடும். அதனால் அது எக்ஸ்ஒய்செட் டிஐ பொறுத்த ஃபங்க்ஷன் இல்லை. ரெண்டாவது, ஆல்ஃபா அண்ட் பீட்டா கேனாட் பி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஇஎம். மொமெண்டத்தினுடைய எனர்ஜி, மாசு, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸாகவும் ஆல்ஃபா பீட்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த டேர்ம் நான் லீனியர் ஆகிடும். லீனியர்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கணும். செகண்ட் ஆர்டரில் இ ஸ்கொயர்னு இருக்கிறதுனால தான் இவ்வளோ தொல்லை வந்துச்சு. அதனால் இ பவர் 1, மொமெண்டத்துக்கு பவர் 1, மாசுக்கு பவர் 1 இருக்குது. அதனால் இது லீனியர் ஈக்குவேஷன். இதில் வேற ஆல்ஃபா ஃபங்க்ஷன் ஆஃப் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன், அல்லது வேற ஏதாவது இருந்ததுன்னா பெருக்கிறப்ப பவரில் மாறிடும். ஸோ ஆல்ஃபா பீட்டாங்கிறது இபிஎம் இதனுடைய ஃபங்க்ஷனாகவும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ஒய்செட் டீனுடைய ஃபங்க்ஷனாகவும் இருக்கக்கூடாது, நம்ம தெரிஞ்ச இந்த பிசிக்கல் குவான்டிட்டியினுடைய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கக்கூடாது. Therefore, alpha and beta will commute with xyz, e, p and m. ஆல்ஃபா பீட்டா எக்ஸை பொறுத்த ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அது பிஎக்ஸ் கூட கம்யூட் ஆகாது. ஒய்யை பொறுத்த ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா பி ஒய் கூட கம்யூட் ஆகாது. டைம்னா அங்கே எனர்ஜியில் கம்யூட் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ
ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால இங்கே இதனுடைய XYZT அண்ட் PEMனுடைய ஃபங்க்ஷன்ஸாக ஆல்ஃபா அண்ட் பீட்டா இல்லாததுனால அது XYZ அண்ட் EPM பொறுத்து கம்யூட் ஆகும். அதாவது ABC = BN எழுதிக்கலாம். Choose alpha and beta such that the following relativistic equation is satisfied. இப்போ கீழே நம்ம கொடுத்துருக்கிறோம் பாருங்க இந்த ஈக்குவேஷன் E square is equal to C square P square plus M square C power 4. E square is equal to C square P square plus M square C power 4ங்கிற இந்த ஈக்குவேஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன். ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆல்ஃபா பீட்டா எப்படி சூஸ் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது மாதிரி ஆல்ஃபா பீட்டா சூஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் விரிச்சு எழுதணும்னா பி ஸ்கொயருங்கிறது 3 காம்பனன்ட் இருக்குது. ஸோ PX ஸ்கொயர் ப்ளஸ் PY ஸ்கொயர் P ப்ளஸ் PZ ஸ்கொயர் மற்றதெல்லாம் இதுதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கொஞ்சம் லாங் ஹேண்டில் எழுதியிருக்கிறோம், இது ஷார்ட் ஹேண்டில். ஸோ E ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு C ஆல்ஃபா டாட் P ப்ளஸ் BMC ஸ்கொயருங்கிறது E. அதே இதை இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணோம்னா அதே இதில் பக்கத்தில் எழுதியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஆல்ஃபா பிங்கிறது ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ஒய் பிஒய் ப்ளஸ் ஆல்ஃபா இசட் பிஇசட்னு இந்த ஆல்ஃபா டாட் பியை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். மற்றதெல்லாம் மேலே உள்ளதனுடைய காப்பி தான். ஒயிட்டாக இருக்குதா? எல்லாருக்கும் எப்படி இருக்குதுப்பா? தெரியுதா? தெரியலையா பாப்பா? உனக்கு தான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு பாரு. நல்லா ட்ரை பண்ணி பாருமா. உனக்கு தான் ஏதாவது பழையபடி அங்கே பவர் பாயிண்டில் போட்டுக்கிறோமா அதெல்லாம் வந்து நீ பாரு. அது பார்ட்டிசிபெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு பாரு, அதில் என்னுடைய நேமு 2 இடத்துல இருக்கும். அதில் வந்து ஒன்றை கிளிக் பண்ணும். ஒன்றை கிளிக் பண்ணி அதில் பின் இருக்கும். அந்த பின்னை இப்போ அமுத்தினா சரியாக வரும். இல்லாட்டா நான் நோட்ஸ் நேற்று கொடுத்தோம்லாமா? ரைட் ஓகே ஓகே. ஸோ E square is equal to this much. This has to be equal to this one. இதுதான் E square is equal to C square P square plus M square C power 4ன்னு இருக்குதே. இந்த ஈக்குவேஷனை வந்து இது ஒபே பண்ணணும். அதாவது இது அதுக்கு தகுந்தாப்புல ஆல்ஃபா பீட்டா சூஸ் பண்ணணும், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் ப்ராப்ளமே. இந்த ஒர்க்குக்காக தான் டிராக்குக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த இன்டெலிஜென்ட் ஒர்க்கை நீங்கள் கவனித்து வாரீங்க. இங்கே சி ஸ்கொயர் சியும் இருக்குன்னா சி ஸ்கொயர் வந்துடும். பிஎக்ஸ் ஸ்கொயர் வரணும். அது எப்படி வரும்? இந்த ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸையும் இங்கே உள்ள ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸையும் பெருக்கிறதுனால வரும். ஆல்ஃபா எக்ஸும் பிஎக்ஸும் ஏற்கனவே கம்யூட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ இதையும் பெருக்கினா என்ன வரும்? ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ஸ்கொயர் வரும். ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஆனால் அது வந்து எங்கள் பிஎக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டா இதிலேருந்து சூஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் வர்ற மாதிரி சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆல்ஃபா ஒய் பிஒய், இங்கே ஆல்ஃபா ஒய் பிஒய் ரெண்டே இருக்குன்னா ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர் பிஒய் ஸ்கொயர்னு வரும். ஆனால் இங்கே பிஒய் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். அஃப்கோர்ஸ் சியும் பெருக்குன்னா சி ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா ஒய் ஸ்கொயரும் 1 வரணும் அல்லது ஐடென்டிட்டி வரணும். ஆல்ஃபா இசட் ஸ்கொயரும் அதே மாதிரி ஐடென்டிட்டி வரணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் சி பவர் 4 தான் வருது. அதுக்கு முந்தி பீட்டாவோ இதை இல்லை. ஸோ இதையும் பெருக்கணும்னா பீட்டா ஸ்கொயர் எம் ஸ்கொயர் சி பவர் 4 வரும். ஸோ பீட்டா ஸ்கொயரும் 1ன்னு வரும். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த கண்டிஷன்ஸுக்கு பேரு செல்ஃப் இன்வெர்ஸ். அது கூட பெருக்கணும்னா ஐடென்டிட்டி வருகிறது. ஸோ இது இந்த டிராக் மேட்ரிசஸனுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, இங்கே பிஎக்ஸையும் பிஒய்யையும் பெருக்கக்கூடிய கிராஸ் டேர்ம்ஸ், இப்படி இதையும் பெருக்கிறப்ப ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் பிஎக்ஸ் பிஒய்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் பெருக்கிறப்ப ஆல்ஃபா ஒய் பிஒய் பிஎக்ஸ்னு வரும். ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா எக்ஸ் பிஒய் பிஎக்ஸ்னு வரும். பிஎக்ஸ் பிஒய்க்கு வந்து முன்னாடி இங்கே ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், இதில் பிஎக்ஸ் பிஒய் டேமே இல்லை. ஸோ பிஎக்ஸ் பிஒய் டேம் வந்து 0 ஆகணும். என்ன பிஎக்ஸ் பிஒய் டேம்? இங்கேருந்து இங்கே பார்க்குறப்ப ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ப்ளஸ் இதையும் பெருக்கிறப்ப ஒரு பிஎக்ஸ் பிஒய் வரும் தானே. ஸோ அது ஆல்ஃபா ஒய்
alpha x. So alpha x alpha y plus alpha y alpha x 0ன்னு வரணும். alpha x alpha y plus alpha y alpha x equal to 0ன்னு வரணும். அப்படின்னா தான் இந்த px py டேர்ம் வந்து கேன்சல் ஆகணும். நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் இப்படி தான் வரணும். அந்த சிவப்பாளி இருக்கணும் அந்த மாதிரி. அப்போ px py வரக்கூடாது அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி py pz டேர்மும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் ப்ளஸ் ஆல்ஃபா இசட் ஆல்ஃபா ஒய்யும் 0ன்னு ஆகணும். அதுக்கப்புறம் px pz டேர்மும் 0ன்னு ஆகணும். அது என்ன ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா இசட் ப்ளஸ் ஆல்ஃபா இசட் ஆல்ஃபா எக்ஸ் அது 0 ஆகணும். அது மட்டும் இல்லை பிஎக்ஸும் மாஸ் டேர்மும் சேர்ந்து வரக்கூடாது. இங்கே பாருங்கள் மாஸ் தனியாக இருக்குது, பிஎக்ஸ் ஸ்கொயர் தனியாக இருக்குது. இங்கே பிஎக்ஸையும் இதையும் பெருக்கணும்னா மாஸும் பிஎக்ஸும் சேர்ந்து வரும். அப்படி டேர்ம் வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே பிஎக்ஸு இங்கே பீட்டா எம்சி ஸ்கொயர் இதை ரெண்டையும் பெருக்கணும் ஆல்ஃபா எக்ஸு பிஎக்ஸு பீட்டா எம்சி ஸ்கொயர் அப்கோர்ஸ் சியும் இருக்கும் எக்ஸ்ட்ராவா. இதையும் பெருக்கிறப்ப அதே மாதிரி ஆல்ஃபா எக்ஸு பிஎக்ஸு பீட்டா எம்சி ஸ்கொயர் அந்த சிலாம் பெருக்கிறதும் வரும். ஸோ அந்த டேர்மெல்லாம் வேனிஷ் ஆகணும்னா ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா எக்ஸ் 0 ஆகணும். அதே மாதிரி பாசிபிலிட்டி காம்பினேஷன்ஸு 3 0 ஆகணும். ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஆல்ஃபா ஒய் பீட்டா ஆல்ஃபா இசட் பீட்டா எல்லாமே அது கூட ஆன்டி கம்யூட் ஆகும். கம்யூட்னா ஏபிசி ஈக்குவல் டு பிஏன்னு இருந்ததுன்னா கம்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏபிசி ஈக்குவல் டு மைனஸ் பிஏன்னு இருந்ததுன்னா ஆன்டி கம்யூட் ஆகுது. இதெல்லாம் இந்த சைடில் எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸ்னு வரும். ஸோ இதுக்கு பேர் ஆன்டி கம்யூட்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னொன்று பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ மேட்ரிசஸ் தான் இந்த மாதிரி கம்யூட் ஆகாது, நம்பர் கிடையாது. ஸோ கம்யூட் ஆகாமல் ஆன்டி கம்யூட் ஆகணும்னா அதெல்லாம் மேட்ரிசஸாக தான் இருக்கணும். இப்போ அந்த மேட்ரிசஸ் எப்படி இருக்கும்னு இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். செல்ஃப் இன்வெர்ஸ் இருக்கணும். இப்போ ஆல்ஃபா எக்ஸனுடைய ட்ரேஸ் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஒரு ட்ரேஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாருங்கள். அதில் கொஸ்டினே தப்பு, அதனால தான் நீங்கள் எழுதுனது எல்லாருக்குமே தப்பான ஆன்சர் தான் வந்திருக்கும். ரூட் எடுத்துருக்கிறப்ப ரூட்டு ஏ மைனஸ் பிக்கு எல்லாருக்குமே ரூட் எடுத்துருக்குறீங்க, ரூட்டு ஏக்கு தனித்தனியாக எடுத்துருக்குறீங்க. அப்படி இல்லை, ஒரு சிலர் வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. இருக்கட்டும். ட்ரேஸ்னா என்னன்னா சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ். ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஸ்கொயர். பீட்டா ஸ்கொயருங்கிறது இந்த இருக்குது பாருங்க, திஸ் இஸ் 1. ஸோ அந்த 1 தான் இங்கே கொண்டாந்துருக்குறோம். ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் டைம்ஸ் 1 தான் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ். இப்படி எழுதுவதனால என்ன ஆகுதுன்னா ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஸ்கொயரை டபுள் டைம் பீட்டா டைம்ஸ் பீட்டான்னு எழுதிருக்கிறோம். வேற ஒன்றும் செய்யலை. நெக்ஸ்ட்டு ட்ரேஸ் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பிஏ அப்படின்னு ஏற்கனவே நம்ம போன செமஸ்டரில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். 2 மேட்ரிக்ஸ் பெருக்க முடிஞ்சதுன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏபின்னா ஏயும் பியும் பெருக்கி டயகனல் எலிமெண்ட்ஸை கண்டுபிடித்தாலும் பிக்கும் ஏயும் பெருக்கி டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் சேமாக வருங்கிறதுக்கு ப்ரூஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது எப்படி ட்ரேஸ் ஆஃப் ஏபி பிஏன்னு வருது அப்படின்னா இந்த ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா இருக்குதே, இந்த ஆல்ஃபா எக்ஸ் பீட்டான்னு இருக்குதே அதை ஏன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஆல்ஃபா எக்ஸ் பீட்டாவை ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு பீட்டா இருக்குதே அதை பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு பிஏன்னு மாற்றி எழுதினோம்னா என்ன ஆகும், இந்த பீட்டாவை இங்கே முன்னாடி எழுதி ஆல்ஃபா எக்ஸ் பீட்டான்னு எழுதிருக்கோம். ஸோ இந்த பீட்டா இங்கே வருது, இந்த பீட்டா திஸ் பீட்டா, இந்த ஆல்ஃபா எக்ஸ் பீட்டான்னு இருக்க அது இந்த வருது, இப்படி வருது ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏவா இருக்கிறதுனால இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா ஆல்ஃபா எக்ஸ். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் பீட்டாங்கிறத மைனஸ் பீட்டா ஆல்ஃபா எக்ஸ், இந்த பீட்டாவை அப்படியே தான் வச்சிருக்கிறோம். இங்கே உள்ள ஆல்ஃபா எக்ஸ் பீட்டாவை ஃப்ளிப் பண்ணி மாற்றி எழுதுறப்ப பீட்டா ஆல்ஃபா எக்ஸ்னு எழுதுறப்ப ஒரு மைனஸ் சைன். ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா ஆல்ஃபா எக்ஸ். ஸோ அதனால் இந்த ஆல்ஃபா எக்ஸையும் இந்த பீட்டாவையும் மாற்றி எழுதுறப்ப ஒரு மைனஸ் சைன், அது ப்ராப்பர்ட்டி ஆன்டி கம்யூட்டேஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த மைனஸ் சைன் தான் இது. இங்கே வர்றப்ப இந்த பீட்டாவும் பெருக்கி பீட்டா ஸ்கொயர் ஆகிடும் ஆல்ஃபா எக்ஸ்.
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது எதனால் வருதுன்னா ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா ஆல்ஃபா எக்ஸுங்கிற இந்த ஆன்டி கம்யூட்டேஷன் ப்ராப்பர்ட்டி எங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பீட்டா ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி இந்த இருக்குது. பீட்டா ஸ்கொயர் இஸ் ஐடென்டிட்டி செல்ஃப் இன்வெர்ஸ். அதனால் இங்கே பீட்டா ஸ்கொயருக்கு பல ஒன்றுன்னு போட்டிருக்கிறோம் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ். மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ்னா அதனுடைய எல்லா எலிமெண்ட்ஸையும் மைனஸ் ஆக்கி அதுக்கு ட்ரேஸ் பார்த்தா என்ன ஆகும், டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். அதுக்கு ட்ரேஸ் பார்க்குறப்ப நெகட்டிவ் ஆஃப் தட் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ். ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ். இந்த சைடில் கொண்டாந்தோம்னா 2 ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சு விடலாம். ஸோ இதில் இருந்து ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆல்ஃபா எக்ஸ் இப்போ 4 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் பீட்டான்னு 4 இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிலாம் என்னன்னு கண்டுபிடித்து அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த மேட்ரிக்ஸஸ் என்னன்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஆக முதல்ல ஆல்ஃபா எக்ஸனுடைய சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ் ட்ரேஸ் 0ன்னு போட்டிருக்கோம். இதே போல் ஆல்ஃபா எக்ஸுக்கு பல ஆல்ஃபா ஒய்ன்னு போட்டு இங்கே ஆல்ஃபா ஒய் போட்டு பீட்டா ஸ்கொயர் போட்டு இங்கெல்லாம் ஆல்ஃபா ஒய் இங்கெல்லாம் ஆல்ஃபா ஒய் இங்கெல்லாம் ஆல்ஃபா ஒய் இங்கெல்லாம் ஆல்ஃபா ஒய் போட்டோம்னா ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே பீட்டா ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. அனதர் திங் இஸ் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா இசட் கண்டுபிடிச்சாலும் அதுவும் 0ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை ட்ரேஸ் ஆஃப் பீட்டான்னு எங்கே எடுத்துக்கிட்டு நல்லா இது கவனிங்க. இந்த ஈக்குவேஷனில் ட்ரேஸ் ஆஃப் பீட்டா நீங்கள் எடுத்துக்கொண்டு பீட்டா ஈக்குவல் ட்ரேஸ் ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பீட்டா டைம்ஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதாவது பீட்டாவுக்கு பல ஆல்ஃபா எக்ஸுக்கு பல பீட்டா. இதே இதில் இங்கே என்னென்ன வருதோ அதில் ஆல்ஃபா எக்ஸுக்கு பல பீட்டாவுக்கு பல ஆல்ஃபா எக்ஸ்னு மாற்றி எழுதினோம்னா ட்ரேஸ் ஆஃப் பீட்டாவும் 0ன்னு ஷோ பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் பயன்படுத்துவதனால எல்லா மேட்ரிக்ஸினுடைய ட்ரேஸ் எல்லாமே 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஈக்குவல் டு 0. ஆல்ஃபான்னா 3 மேட்ரிக்ஸஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் அண்ட் பீட்டா எல்லாத்தினுடைய ட்ரேஸும் 0ன்னு we can show. ஸோ இது 3 கண்டிஷன்ஸ் செல்ஃப் இன்வெர்ஸ் ஆன்டி கம்யூட்டேஷன் அண்ட் ட்ரேஸ்லெஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிராக் மேட்ரிசஸ் அப்படின்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டி இன் அடிஷனும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். Moreover, the alpha and beta should be Hermitian. Then only the energy eigenvalue will be real. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஹெர்மிஷியனுடைய eigen value தான் ரியலாக இருக்கும். அங்கே வரக்கூடிய அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குதே பி எம் சி இதெல்லாம் வருது, அது எல்லாமே ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஆப்ரேட்டராக சொல்கிறோம். அந்த ஆப்ரேட்டர் வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். இப்போ அடிஷனலாக மேட்ரிசஸும் வருது. ஆல்ஃபா பீட்டாங்கிற மேட்ரிசஸும் வருது. அதுவும் ஹெர்மிஷியனாக இருந்தால் தான் அந்த ஹோல் ஹாமில்டோனியன் ஹெர்மிஷியனாக இருக்க முடியும். அப்படின்னா தான் எனர்ஜி ஐகன் வேல்யூ ரியலாக இருக்க முடியும். ஃபிசிக்ஸினுடைய இது ஒரு கன்ஸ்ட்ரைன்ட். ஃபிசிக்ஸ் தான் இதை கம்பல் பண்ணுகிறது. ஃபிசிக்ஸில் மெஷர் பண்ணக்கூடிய எனர்ஜி ஐகன் வேல்யூ ரியலாக இருக்கிறது. அதனால் ஆல்ஃபா பீட்டா ஹெர்மிஷியனாக இருக்க வேண்டும். ஹெர்மிஷியனா என்ன? ஆல்ஃபா எக்ஸ் டேகர் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணணும்னா அதே மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் டேகர் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்னா அது ஹெர்மிஷியன். அதே போல் 4 மேட்ரிக்ஸனுடைய டேகர் எடுத்தோம்னா அதே மேட்ரிக்ஸ் வரணும். இதுக்கு பேர் ஹெர்மிஷியன் கண்டிஷன் அல்லது ஹெர்மிட்டிசிட்டி கண்டிஷன். இப்போ ஒரு ஆர்குமெண்ட், சூப்பரான ஒரு ஆர்குமெண்ட். அதுதான் அந்த இன்டெலிஜென்டானுடைய ஒர்க்கு உங்களுக்கு புரியணும். இந்த இடத்துல இருக்குது. We know that the sum of the diagonal elements of a matrix, அதான் ட்ரேஸ் சொல்லிட்டு இருக்கிறோமே, will be equal to the sum of the eigenvalues of the matrix. இதை வச்சு அன்னைக்கு ப்ராப்ளம் கூட ஒருத்தரா 2 பேரும் அதில் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்க. ட்ரேஸுக்கும் ஏகன் வேல்யூக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ். டயகனல் எலமெண்ட் எல்லாத்தையும் கூட்டினாலும்
ஒரு மேட்ரிக்ஸினுடைய ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சு ஏகன் வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினாலும் ஈக்குவலாக இருக்கும். இது மேட்ரிக்ஸினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஏற்கனவே ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் செமஸ்டரில். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை ஒன்று கருத்தில் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா எக்ஸ் எடுத்துக்கிடுவோமே, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபா எக்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். அதை ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். அது செல்ஃப் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டியினுடைய ஏகன் வேல்யூஸ் 1. ஐடென்டிட்டினா என்னன்னா 1 0 0 0 1 0 0 0 0 1ன்னு வரும். ஸோ 1 மைனஸ் லேம்டா 1 மைனஸ் லேம்டா 1 மைனஸ் லேம்டா டிட்டர்மினன்ட் போட்டோம்னா 1 மைனஸ் லேம்டா ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயருடைய ஏகன் வேல்யூ, ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டியுடைய ஏகன் வேல்யூ 1ஆக இருக்கும். Therefore the eigenvalue of alpha x will be plus or minus 1. அப்போ ஆல்ஃபா எக்ஸனுடைய ஒரு மேட்ரிக்ஸினுடைய ஸ்கொயர்னுடைய ஏகன் வேல்யூ என்னவோ அதனுடைய ரூட்டு தான் அந்த மேட்ரிக்ஸினுடைய ஏகன் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா எக்ஸனுடைய ஏகன் வேல்யூ என்னவா இருக்கும்? இதனுடைய ரூட்டு 1னுடைய ரூட் என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ ஆல்ஃபா எக்ஸனுடைய ஏகன் வேல்யூ ப்ளஸ் 1ஆக இருக்கும் அல்லது மைனஸ் 1ஆக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்னுடைய ஏகன் வேல்யூ 1ஆக இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஐடென்டிட்டியாக இருக்க முடியும். ஸோ ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஐடென்டிட்டியாக இருப்பதனால ஆல்ஃபா எக்ஸனுடைய ஏகன் வேல்யூ ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1ஆக தான் இருக்கும். அதே போல தான் ஆல்ஃபா ஒய்க்கும், அதே போல தான் ஆல்ஃபா இசட்டுக்கும், அதே போல தான் பீட்டாவுக்கும். ஸோ அதனுடைய ஏகன் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும். இப்போ அந்த லாஜிக்கு இந்த மேலே உள்ளதை ரெண்டு சேர்த்து பாருங்க. மேலே உள்ளதை ரெண்டையும் சேர்த்து பாருங்க. மேலே சொன்ன ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ த ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் என்னெல்லாம் இதனுடைய ஏகன் வேல்யூ பாசிபிலிட்டின்னா ப்ளஸ் 1 ஆகவும் மைனஸ் 1 ஆகவும் தான் இருக்கும். ஸோ சம் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரணும். இதுதான் இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முதல்ல வருது பாருங்க, ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் அது 0ன்னு ஏற்கனவே போன ஸ்லைடில் காமிச்சேன், ப்ரூவ் பண்ணோம். ஸோ த ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அது உங்களுக்கு புரியும். ட்ரேஸும் சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸும் 1ங்கிறது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸும் 0 தான் வரணும். இன்னொன்று என்னன்னா ஏகன் வேல்யூ ப்ளஸ் 1ஆக இருக்கணும் மைனஸ் 1ஆக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கூட்டினா 0 வரணும். சார் இதில் என்ன சார் பெரிய ஆச்சரியம் இருக்குது, என்ன பெரிய இன்டெலிஜென்ட் இருக்குது அப்படின்னா, இதில் எத்தனை ப்ளஸ் 1 இருக்கோ அத்தனை மைனஸ் 1 இருந்தால் தான் ஆட் பண்ணால் 0 வரும். ப்ளஸ் 1 மட்டுமே இதனுடைய ஏகன் வேல்யூ. இப்போ வந்து இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோ. 2/2 மேட்ரிக்ஸில் அதில் ப்ளஸ் 1 இன்னொன்று ப்ளஸ் 1ஆக இருக்குது ஏகன் வேல்யூன்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2ன்னு வரும். ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணால் 0ன்னு வரணும். அப்போ ஆல்ஃபா எக்ஸினுடைய ஏகன் வேல்யூ எத்தனை ப்ளஸ் 1 இருக்கோ அத்தனை மைனஸ் 1 இருக்கணும். அப்படின்னா தான் ஆட் பண்ணால் 0ன்னு வரும். அப்படி எத்தனை ப்ளஸ் 1 இருக்கோ அத்தனை மைனஸ் 1 இருந்ததுன்னா அதனுடைய சைஸ் என்னவா இருக்கணும்னா 2ஆக இருக்கலாம், 2/2ஆக இருக்கலாம், அல்லது 4/4ஆக இருக்கலாம். ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா ஒய், ஆல்ஃபா இசட் அண்ட் பீட்டானுடைய சைஸ் 2/2ஆக இருக்கலாம் அல்லது 4/4ஆக இருக்கலாம். 3/3ஆக இருக்க முடியாது. ஏன் 3/3ஆக இருக்க முடியாது? 3/3னா 3 ஏகன் வேல்யூ இருக்கும். லாம்டா 1, லாம்டா 2, லாம்டா 3ன்னு 3 ஏகன் வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு 3ஐயும் கூட்டினா 3 என்னதான் இருக்கலாம்? ப்ளஸ் 1ஆக இருக்கலாம் அல்லது மைனஸ் 1ஆக இருக்கலாம். அப்போ 2 + 1 1 - 1 போட்டு ஆட் பண்ணோம்னா ஒரு ப்ளஸ் 1 ஆகிடும். 2 - 1 ஒரு ப்ளஸ் 1 போட்டு ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஒரு மைனஸ் 1 ஆகிடும். இல்லை 3மே +1 போட்டால் ப்ளஸ் 1 வரும், 3மே -1 போட்டால் சாரி ப்ளஸ் 1 போட்டால் +3 வரும், 3மே -1 போட்டால் -3 வரும். ஸோ 0 வராது. 0 வரணும்னா எத்தனை +1 இருக்கணுமோ அத்தனை -1 இருக்கணும். அப்போ சைஸ் வந்து 3ஆக இருக்க முடியாது. சைஸ் வந்து 2ஆக இருக்கலாம். 2/2 இருந்ததுன்னா 2 ஏகன் வேல்யூ, ஒரு +1 ஒரு -1 இருக்கலாம். சைஸ் வந்து 4/4 இருக்கலாம். இருந்ததுன்னா 2 ஏகன் வேல்யூ +1லையும் 2 ஏகன் வேல்யூ -1லையும் இருக்கலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ல இருந்து
இந்த ஆல்பா எக்ஸ் ஆல்பா ஒய் ஆல்பா இசட் பீட்டாங்கிற இந்த மேட்ரிசஸ் ஈவன் சைஸாக இருக்க வேண்டும். This will be possible only if there are as many minus 1 eigenvalues or there as many plus 1 eigenvalues. This shows that the size of alpha x should be even. The same argument holds good for all other alpha and beta, hence the size of alpha and beta are even. இதே ஆர்குமெண்ட் தான் ஆல்ஃபா மற்ற ஆல்ஃபா பீட்டாக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா எல்லாமே அதனுடைய சைஸ் ஈவனாக இருக்க வேண்டும். ஸோ அப்போ ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் பீட்டா முதல்ல 2/2ல நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 2/2ல இருக்குதா அப்படின்னு தேடலாம். search of alpha and beta in 2/2. 2/2ல உள்ள எல்லா மேட்ரிக்ஸையும் எடுத்து 2/2ல எத்தனை மேட்ரிக்ஸஸ் இருக்கு? இன்ஃபைனைட் நம்பர், 4 டைம்ஸ் இன்ஃபைனைட் சொல்லலாம். இன்ஃபைனைட் நம்பர்ஸ். அதுல நம்ம 4 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அது இந்த மேல சொன்னமே செல்ஃப் இன்வர்ஸ், ஆன்டி கம்யூட்டேஷன், ட்ரேஸ்லெஸ், ஹெர்மிஷியன், இந்த கண்டிஷன்லாம் ஒபே பண்ணது மாதிரி 2/2ல ஒரு 4 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். So we need to find 4 matrices: alpha x, alpha y, alpha z, beta, obeying all the above conditions. ஆனா இதே கண்டிஷன்ஸை ஒபே பண்ணக்கூடிய பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிசஸ் பார்த்தோம். எக்ஸாமுக்கு முந்தி இதை ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணணும். பவுலிஸினுடைய 3 மேட்ரிசஸ் இருக்குது. சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட். அது எல்லாம் ஆன்டி கமிட் ஆகும், செல்ஃப் இன்வெர்ஸ் இருக்கும், ட்ரேஸ் இல்லாமல் இருக்கும், ஹெர்மிஷியன் கண்டிஷன் ஒபே பண்ணோம், அப்புறம் யூனிட்ரி கூட எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம். நமக்கு அது எல்லாமே தெரியும். அந்த சிக்மா எக்ஸ் 0 1 1 0, சிக்மா ஒய் 0 -i 0, சிக்மா இசட் 1 0 0 -1. இப்படி 3 மேட்ரிக்ஸஸ் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். இந்த 3 மேட்ரிக்ஸும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் சேர்ந்து ஒரு பேஸை உருவாக்கும். 2/2 மேட்ரிக்ஸில் ஒரு பேசிஸை உருவாக்கும். தே ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட். எந்த மேட்ரிக்ஸ்னாலும் அதனுடைய லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். இது எல்லாம் இந்த பேஸை நான் ஏற்கனவே கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 3 எவ்வளோ கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒபே பண்ணுது. obey all the above conditions. Here only 3 matrices are there. 3 தான் இருக்கு. நமக்கு ஆல்பா பீட்டான்னு 4 தேவை. இதை ஆல்பா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஆல்பா ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இதை வேணா ஆல்பா இசட்னு எடுத்துக்கலாம். பீட்டாவுக்கு இன்னொன்று என்னங்க இருக்குது? இன்னொன்று கண்டுபிடிக்கணும் தானே. ஸோ we have to find 4th matrix பீட்டா. அதுவும் இந்த கண்டிஷன்ஸை ஒபே பண்ணதே மாதிரி ஒரு 4th மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். வேற இன்னொன்று நம்ம அன்னைக்கு லாஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். we know that sigma x, sigma y, sigma z and identity are completely linearly independent. They form a basis. Hence any 2/2 matrix can be written as linear combination of these 4 matrices. ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். பாலிஸ் மேட்ரிசஸனுடைய ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பீட்டா கேன் பி ரிட்டன் as b1 sigma x plus b2 sigma. Any matrix, any 2/2 matrix can be written as b1 sigma x plus b2 sigma y plus b3 sigma z plus b4 identity அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்கோம். எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் இப்படி எழுத முடியும். ஸோ 2/2ல உள்ள அனைத்து மேட்ரிக்ஸையுமே இப்படி எழுத முடியும். இந்த 4 நம்பரை மாற்ற வெவ்வேறு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நான் சொல்லிக் கொடுக்கல. 4 மேட்ரிக்ஸனுடைய லீனியர் காம்பினேஷன் தான். 4 எலமெண்ட் தேவைப்படும். b1 b2 b3 b4ன்னு 4 அன்னோன் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் எனி மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன். அல்லது இது 1 போட்டு இங்கே 0 0 0, இங்கே 0 1, இங்கே 0, மற்ற இங்கே ஒரு 1 அப்படி போட்டு எழுதி ஐடென்டிட்டி 1 1 போட்டு எழுதினாலும் அது ஒரு லீனியர் இண்டிபெண்ட் தான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மெயினாக எடுத்துக்கொள்வோம். ஸோ எனி மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் இன் திஸ் ஃபார்ம். We have to find b1, b2 and b3 and b4 such that this obeys all the conditions we require. So நம்ம பிரச்சனை என்னன்னா, 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ஆல்பா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஆல்பா ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இது ஆல்பா இசட்னு எடுத்துக்கலாம். 4வது கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது.
beta equal to b1 sigma x plus b2 sigma y plus b3 sigma z plus b4 identity. என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒபே பண்ணணும்னா ஆன்டி கமிட் ஆகணும். ஆல்பா எக்ஸ் பீட்டா பிளஸ் பீட்டா ஆல்பா எக்ஸ் இக்குவல் டு 0. இங்கே இதைத்தான் ஆல்பா எக்ஸ்னு அசீவ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஆல்பா ஒய் பீட்டா பிளஸ் பீட்டா ஆல்பா ஒய் 0ன்னு இருக்கணும். இங்கே சிக்மா ஒய்யை தான் ஆல்பா ஒய்ன்னு எடுத்துருக்குறோம். ஸோ சிக்மா இசட்டும் அதான் ஆன்டி கமிட் ஆகணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸையும் ஒபே பண்ணணும். இந்த 3 எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி b1 b2 b3 b4 என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல இதை எடுத்துக்கிடுவோம், இந்த ஈக்குவேஷனை. அதில் பீட்டா இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணோம்னா சிக்மா எக்ஸ் பீட்டாவுக்கு பலா இதை அள்ளி அப்படியே போட்டிருக்கிறோம், பிளஸ் பீட்டாவுக்கு பலா இதை அள்ளி அப்படியே போட்டிருக்கிறோம், சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பீட்டாவுக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பீட்டாவுக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, கரெக்ட். இப்படி அவங்க பாருங்க, இதையும் பெருக்கணும்னா b1 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்க இதையும் பெருக்கணும்னா b1 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும். b1ங்கிறது ஏதாவது நம்பர், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டையும் பெருக்கி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2b1 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகே, அதே போல இந்த சிக்மா எக்ஸையும் b4 ஐயையும் பெருக்கணும். ஐங்கிறது ஐடென்டிட்டி. இதையும் பெருக்கணும்னா b4 சிக்மா எக்ஸ் வரும். இவனையும் b4 ஐடென்டிட்டியும் இங்கே சிக்மா எக்ஸையும் பெருக்கணும்னா இங்கே ஒரு b4 சிக்மா எக்ஸ் வரும். ஸோ டபுள் டைம் b4 சிக்மா எக்ஸ் வரும். மற்றதெல்லாம் 0 ஆகிடும். மற்றெல்லாம் எப்படி 0 ஆகுதுன்னா, இப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் பாருங்க, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், இது b2 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இங்க இதையும் பெருக்க பாருங்க, இது b2 சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். ரெண்டுலையும் b2 காமன் எடுத்தோம்னா இங்க பெருக்கிறப்ப சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். சிக்மா வந்து ஏற்கனவே ஆன்டி கமிட் ஆகும், அது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதனால b2 டைம்ஸ் 0ன்னு வரும். அதே மாதிரி தான் b3. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் டேர்ம் நான் 0 ஆகக்கூடிய டேர்ம் மட்டும் எழுதியிருக்கிறோம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி. சிக்மா எக்ஸுங்கிறது இந்த இருக்குது 0110. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா ஜெட் ஸ்கொயர் எல்லாம் ஐடென்டிட்டி, அது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த மூணுமே ஒபே பண்ணும் எல்லா கண்டிஷன்ஸையும். இப்போ 4வது கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். 2b1 சிக்மா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி, 2b4 சிக்மா எக்ஸுங்கிறது இது ரெண்டையும் கொண்டா 0 வரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2b1 இங்கே 0ன்னு வருது. ஸோ 2b1 ஈக்குவல் டு 0. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இது 0ன்னு வரும். 2b1 0ஆல் பெருக்கணும். இங்கே 2b4 1ஆல் பெருக்கிறப்ப 2b4 அது 0ன்னு ஆகும். ஸோ 2b1 2b4 எல்லாமே 0ன்னு ஆகும். அப்போ b1 b4 எல்லாமே 0ன்னு ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ஒபே பண்ணுறதுன்னா இதை தூக்கி அதை தூக்கி போட்டால் b1 b4 0ன்னு வருது. அதே மாதிரி இதில் பழையபடி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் இதில் பழையபடி சப்ஸ்டியூட் பண்ணி மற்ற ரெண்டையும் b2 b3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு b1ஐயும் ஃபர்ஸ்ட்டில் உள்ளதையும் லாஸ்ட்டில் உள்ள கோஎஃபிஷியன்ட் b1 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு, b4 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு, b2 b3 என்ன அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷன் முதல் கண்டிஷன் தூக்கிட்டேன்னா 2வது கண்டிஷன் தான் போட்டிருக்கிறான். இதில் பீட்டாவுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சிக்மா ஒய் பீட்டாவுக்கு பதிலாக எடுத்து போட்டிருக்கிறோம். இங்கே பீட்டாவுக்கு பதிலாக இங்கே சிக்மா ஒய். ரைட், இப்போ நம்ம பெருக்கினா என்ன வரும்? சிக்மா ஒய் ஸ்கொயர் வரக்கூடிய டேர்ம் b2 சிக்மா ஒய் ஸ்கொயர். இங்கே சிக்மா ஒய் ஸ்கொயர் வரக்கூடிய டேர்ம் b2 சிக்மா ஒய் ஸ்கொயர். ஸோ 2b2 சிக்மா ஒய் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி இன்னொன்று b4 சிக்மா ஒய்னு வரும் 2 டைம். அஃப்கோர்ஸ் b4 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2b2 சிக்மா ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2b4 சிக்மா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஆல் அதர் டேர்ம்ஸ் வில் 0. ஏன்னா ஆன்டி கம்யூட்டேஷன் ப்ராப்பர்ட்டினால.
இப்போ B4 வந்து ஏற்கனவே 0. போன தடவை தான் கண்டுபிடிச்சோம். ஸோ B4 0ன்னு போட்டோம்னா இந்த டேமே வராது. 2B2 மட்டும்தான் வரும். 2B2 டைம்ஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். சிக்மா ஒய் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி. ஸோ 2B2 ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 0 இருக்கணும்னா B2 0 இருக்க வேண்டும். 2B2 identity equal to 0. In the term B4 already 0. Since B4 already 0. So 2B2 times 1 ஆல பெருக்கிறப்ப 0 வரணும். So B2 should be 0. So இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது B2 equal to 0. இதுவரை மொத்தமாக சொன்னோம்னா B1, B2, B4 மூணுமே 0. B3 என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ மூணாவது ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துருக்குறோம். மற்ற ரெண்டுமே எவாபரேட் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்படி வரும்? அது சுருக்கணும்னா எப்படி வரும்? B3 சிக்மா இசட். இங்கே B3 சிக்மா இசட் இதை இப்போ இருக்கிறப்ப B3 சிக்மா இசட் ஸ்கொயர், இங்கே ஒரு B3 சிக்மா இசட் ஸ்கொயர். ஸோ டபுள் டைம் இந்த டபுள் B4 அது வரும். B4 ஏற்கனவே 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் இல்லாமல் போயிடும். 2B3 ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 0. திஸ் மீன்ஸ் B3 ஈக்குவல் டு இங்கே B3 ஈக்குவல் டு 0 திருத்திக்கோங்க. இதில் இல்லை, சின்ஸ் B4 ஈக்குவல் டு 0. B4 0 இருக்கனால இங்கே இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்மு வரல அப்படின்னு. தட்ஸ் ரைட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா B3 ஈக்குவல் டு 0. B1, B2, B3, B4 எல்லாமே 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்கிறோம். பீட்டாவில் உள்ள அந்த கோஎஃபிஷியன்ட்ஸு B1, B2, B3, B4 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாமே 0. சப்ஸ்டிட் பண்ணோம்னா பீட்டா 0. 0னால பெருக்கி எல்லாத்தையும் பெருக்கி ஆட் பண்ணால் பீட்டா 0. ஸோ ஃபோர்த்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோமே அது 0ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் பட் அனதர் கண்டிஷன் சுட் பி சாட்டிஸ்ஃபைட். செல்ஃப் இன்வெர்ஸ். பீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் ஐடென்டிட்டி வரணும். 0 மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். பீட்டா ஸ்கொயர் வந்து 1ன்னு வரணும். திஸ் கண்டிஷன் cannot be satisfied by beta equal to 0. ஏன்னா பீட்டா 0ன்னு போட்டோம்னா 0 ஸ்கொயர் 0 தான் வரும். 0ங்கிற மேட்ரிக்ஸ் நாலு இருக்கிறப்ப ஸோ ஐடென்டிட்டி வராது. அப்போ என்ன அர்த்தம்னா 2/2ல் உள்ள எல்லா மேட்ரிக்ஸையுமே பார்த்துட்டோம். அவ்வளோ மேட்ரிக்ஸையுமே எடுத்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3 மேட்ரிக்ஸ் சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட் தெரியும். பீட்டான்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து கம்யூட் ஆகிற ஆன்டி கம்யூட் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சோம். அது 0ன்னு ஆச்சு. ஆனால் பீட்டா ஸ்கொயருக்கு ஐடென்டிட்டின்னு வேணும். அதனால் 2/2ங்கிற அந்த இதில் எந்த மேட்ரிக்ஸுமே 4 மேட்ரிக்ஸ் இருக்காது. சார் அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தா சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட்டுக்கு நீங்கள் நம்பர் எடுத்து செஞ்சீங்க. அது இல்லாமல் வேற எடுத்து செஞ்சால் என்ன சார் வரும்? பவுலிஸ் மேட்ரிக்ஸஸ் எடுக்காம வேற ஏதாவது 3 செட்டை எடுத்து பார்த்தோம்னா எப்படி சார் வரும் அப்படின்னா அப்பவும் இப்படி தான் வரும். ஏன்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய வேல்யூ வந்து நீ என்ன போட்டாலும் சரிதான், அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆன்டி கம்யூட்டேஷன் கண்டிஷன் இருக்குது பாருங்க, அதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டி கம்யூட்டாகவும் இருக்கணும், ஐடென்டிட்டியாகவும் இருக்கணும். அப்படி உள்ள 3 மேட்ரிக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோ. எடுத்துட்டு இதே கண்டிஷன்ஸை ஒபே பண்ணுறப்ப 0 தான் வரும். ஸோ எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து 2/2 மேட்ரிக்ஸ், இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் எல்லாத்தையும் தேடிட்டோம். எல்லாத்தையும் தேடி பார்த்தா அந்த கண்டிஷனை ஒபே பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸஸ் இல்லை. அப்போ அடுத்தது நம்மளுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? 3/3ல தேடக்கூடாது. ஏன்னா ட்ரேஸ் வந்து 0 ஆகாது. ஸோ அடுத்த நடவடிக்கை என்னன்னா 4/4ல. Therefore, in 2/2 we cannot find 4 matrices obeying the required conditions. Search of alpha and beta in 4/4. 4/4ல நம்ம சர்ச் பண்றோம். நல்ல பிரில்லியண்டான ஒர்க் இது. If a solution exists, then the solution will not be unique. சார் இது உன்னே கண்டுபிடிக்கல, ஒரு செட்டு கூட ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கல so far. ஆனால் ஆர்குமெண்ட் என்னன்னா சொல்யூஷன் இருந்தா ஒன்றா இருக்காது, நிறையா இருக்கும். If a solution exists, then the solution will not be unique.
many sets of solution will exist. ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் பீட்டான்னு நீ ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது மட்டும் ஆன்சரா இருக்காது. அத மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆர் தேர். ஸோ ஒரு சொல்யூஷன்ல நிறைய சொல்யூஷன் இருக்கும். இருந்தா எப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் எப்படின்னா any set alpha dash u alpha u minus 1 and beta dash equal to u beta u inverse will also satisfy the required conditions. இது பேர் சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது யூனிட்ரி மேட்ரிக்ஸா இருக்கனால இது யூனிட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ஃபா பீட்டாங்கிறது நீ கண்டுபிடிச்சதா வச்சுக்கிடுவோமே, கண்டே பிடிக்கல. ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் பீட்டா 4/4ல் தெரியாதனமா பை காட்ஸ் கிரைஸ் அண்ணாமலையாரனுடைய அருள்னால நீ கண்டுபிடிச்சதா வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுல இருந்து நிறைய செட் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஏதாவது ஒரு யூனிட்ரி மேட்ரிக்ஸ் எடு, நிறைய இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் யூனிட்ரி மேட்ரிக்ஸஸ் இருக்குது. ஒரு யூனிட்ரி மேட்ரிக்ஸ் எடுத்து வேலை போடு, முன்னாடி அதனோட இன்வெர்ஸ் எடுத்து போடு. நீ கண்டுபிடிச்சிருக்கிய ஆல்பா எக்ஸ், நான் எங்க சார் கண்டுபிடிச்சேன்னு கண்டுபிடிச்சதா வச்சுக்கோ. அதுல இருந்து ஆல்பா எக்ஸ் டேஷ் கண்டுபிடி. அதே மாதிரி நீ ஒன்று பீட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்கள, அதுக்கு யூ மைனஸ் ஒன்னுங்க இந்த சைடில் பெருக்கி பீட்டா டேஷ் கண்டுபிடி. ஸோ ஆல்ஃபா எக்ஸ் டேஷ் ஆல்ஃபா ஒய் டேஷ் ஆல்ஃபா இசட் டேஷ் அண்ட் பீட்டா டேஷ் கண்டுபிடிச்சிருவார். அதை எல்லாம் பழைய ப்ராப்பர்ட்டி இருக்கு அது கூட ஒபே பண்ணுதான்னு பார்த்தா ஒபே பண்ணும். ஸ்கொயர் பண்ணனா இப்போ உதாரணமாக பீட்டா டேஷ் ஸ்கொயர் பண்ணோம்னா இது கூடயே போட்டு பெருக்கிறப்ப யூ இன்வெர்ஸ் யூ ஐடென்டிட்டி ஆகிடும். பீட்டா ஸ்கொயர் ஏற்கனவே ஐடென்டிட்டியாக இருக்கனால யூ பலபடியும் பீட்டா ஸ்கொயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ அண்ட் யூ இன்வெர்ஸ் வரும். ரெண்டையும் இருக்குன்னா ஐடென்டிட்டி, ஸோ ஐடென்டிட்டி வந்துடும். அதே மாதிரி ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா டேஷ் ஆல்ஃபா ஒய் பீட்டா டேஷ் எல்லாமே ஆன்டி கமிட் ஆகும். ஹெர்மிஷியன் கண்டிஷன் ஒபே பண்ணும், ட்ரேஸ்லெஸ்ஸாக இருக்கும். வேற ஒரு யூனிட்ரி மேட்ரிக்ஸை நான் எடுத்து முன்னாடி பெருக்க போகிறேன் சார், பெருக்குனா வேற ஒரு செட் ஆஃப் ஆன்சர் கிடைக்கும். ஓ வெரி ஃபேண்டாஸ்டிக். ஒரு செட் ஆஃப் ஆன்சர் நீ கொடுத்து விட்டாய் என்றால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடித்து விடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஐடியா. ஓகே, ஒன்னே கண்டுபிடிக்கலங்கிறது தான் நிதர்சனம். ஸோ லெட் அஸ் சூஸ் யூ சச் தட் விச் டயகனலைஸ் பீட்டா. இன்னொன்று டயகனலைசேஷன் ஒன்று பார்த்துருக்குறோம். டயகனலைசேஷன்னா என்ன அர்த்தம், இந்த மேட்ரிக்ஸ் பீட்டா இருக்க இந்த பீட்டாங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஏகன் வெக்டார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, அஃப்கோர்ஸ் இது ஹெர்மிஷியன், அதனுடைய ஏகன் வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே காலமாக போட்டால் யூனிட்ரி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகிடும். அதை முன்னாடி போட்டு அதனுடைய இன்வெர்ஸை பின்னாடி போட்டோம்னா நமக்கு பீட்டா டேஷ்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதில் டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஏகன் வேல்யூஸாக இருக்கும், மற்றது எல்லாம் ஜீரோன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் டயகனலைசேஷன். ஸோ நீ பீட்டான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிற வச்சுக்கலாம், அதுக்கு ஏகன் வெக்டார்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஆக்கி முன்னாடி யூஐயும் பின்னாடி யூ இன்வெர்ஸையும் போட்டு பெருக்கணும்னா நமக்கு பீட்டா டேஷ்னு கிடைக்குமே. அந்த பீட்டா டேஷில் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏகன் வேல்யூஸாக கிடைக்கும். ஓகே, டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏகன் வேல்யூஸாக இருக்கும், மற்றெல்லாம் ஜீரோன்னு இருக்கும். ஓ வெரி ஃபைன். ஏகன் வேல்யூஸ் என்னெல்லாம் அப்படின்னா 1 - 1 தான். 4/4ல் எத்தனை 1 எத்தனை -1, 2 + 1 2 -1. ஸோ என்னவா இருக்கும் பீட்டா டேஷ் அப்படின்னா 1 இன்னொரு 1 இன்னொரு -1, ஆர்டர் வேணால் மாற்றிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம ஒரே மாதிரி சிமிலராக வரக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ 1 1 -1 -1 மற்ற எல்லாம் ஜீரோன்னு ஆகிடும். அப்படி ஒரு செட் இருக்குதே, அந்த செட்டு தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த செட்டு பீட்டா டேஷ் பீட்டான்னு எடுத்துக்கிடுவோம். அந்த செட்டில் வந்து எல்லாதும் ஜீரோன்னு இருக்கும். டயகனல் எலிமெண்ட்ஸ் 1 1 -1 1 இருக்கும். ஸோ பீட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஒரு செட்டில். என்ன அருமையான ஐடியா பாருங்க. ஸோ பீட்டா வந்து 1 1 -1 -1 அப்போ டயகனலைஸ் பண்ண செட்டை நான் எடுத்து பேசுகிறேன். அந்த செட்டில் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா மெனி செட்ஸ் ஆர் தேர், மெனி சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். ஒரு செட்டில் இப்படி ஆன்சர் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து எனக்கு இது பார்த்தா 4/4 பெருக்கிறது வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் சிம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். சிம்பிளாக எடுக்கிறப்ப எப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா இது ஐடென்டிட்டி. ஸோ இது ஐடென்டிட்டி, இது 0 0 0.
இங்கே ஜீரோ மேட்ரிக்ஸ். இது 0 0 0, இது ஜீரோ மேட்ரிக்ஸ். இது மைனஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இதை 2/2 ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். இங்கே ஐங்கிறது 2/2 மேட்ரிக்ஸ், இங்கே ஜீரோங்கிறது 2/2 மேட்ரிக்ஸ். அதே போல தான் இதுவும், அதே போல தான் இதுவும். ஸோ இங்கே 4 சுருக்கமாக 2/2 எழுதியிருக்கிறோம். ஸோ பீட்டா என்னங்கிறது ஒரு செட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று கண்டுபிடிச்சா நிறைய கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் இப்படி சுற்றி சுற்றி வர வேண்டியிருக்கு. ஸோ பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சிடுவோமா? ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரும், இங்கே ஒரு மேட்ரிக்ஸ், இங்கே ஒரு மேட்ரிக்ஸ், இங்கே ஒரு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸாக எழுதினோம்னா 2/2ல இது ஒரு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். அஃப்கோர்ஸ் இது 2/2 மேட்ரிக்ஸ். பிசிடி இதெல்லாம் 2/2 மேட்ரிக்ஸ். ஆல்ஃபான்னா ஆல்ஃபா எக்ஸுக்கு இதே மாதிரி, ஆல்ஃபா ஒய்க்கு இதே மாதிரி, ஆல்ஃபா இசட்டுக்கு இதே மாதிரி தான் எழுதணும். ஓகே. ஸோ ஆல்ஃபா எக்ஸ்ன்னு வேணா நீ எங்கெல்லாம் எக்ஸ் எக்ஸ் போட்டுக்கோ. நான் ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட்னா ஆல்ஃபா எக்ஸ் மூலம் கண்டுபிடி, எல்லாத்துலையும் எக்ஸ் எக்ஸ் போட்டுக்கோ. கண்டிஷன் என்னன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஆன்டி கம்ப்யூட் ஆகலாம். ஆல்ஃபா எக்ஸ்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் ஆல்ஃபான்னு சொன்னால் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு எக்ஸ் பிடிக்காது சார், ஒய்னு பிடிக்கும்னா ஆல்ஃபா ஒய் எடுத்துக்கோ. இல்லை சார் எனக்கு இசட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆல்ஃபா இசட் எடுத்து. ஓகே. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ஷுட் பி 0. ஆல்ஃபாங்கிறது இது, பீட்டாங்கிறது இது. இதை போட்டி பெருக்கி இதை மாதிரி மாற்றி பெருக்குனா 0ன்னு வர வேண்டும். ஸோ ஆல்ஃபாங்கிறது இந்த எழுதியிருக்கிறோம், பீட்டாங்கிறது இந்த எழுதியிருக்கிறோம், பழையபடி பீட்டாங்கிறது இந்த எழுதியிருக்கிறோம், ஆல்ஃபாங்கிறது இந்த எழுதியிருக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 பெருக்கிறோம். இப்போ இது ரெண்டும் வந்து மேட்ரிக்ஸ், இதுவும் மேட்ரிக்ஸ் தான். மேட்ரிக்ஸை பெருக்கிறோம், இந்த ஏயும் ஐடென்டிட்டியும் பெருக்கிறோம். ஏயும் ஐடென்டிட்டி பெருக்குனா ஏன்னு வரும். பியை 0 கூட பெருக்கணும்னா, 0ங்கிற மேட்ரிக்ஸ் கூட பெருக்குனா 0 தான் வரும். ஸோ ஏயும் ஐடென்டிட்டி பெருக்குனா ஏன்னு வரும். ஸோ இங்கே ஏன்னு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் மேட்ரிக்ஸஸ். இங்கே ஏபியும் 0 மைனஸ் ஐ மைனஸ் 1ன்னு வேணாலும் நீ எடுத்துக்கலாம், உனக்கு ஈஸியாக இருக்கணும்னா. ஏயும் 0வும் பெருக்கணும்னா 0, பியையும் மைனஸ் ஆஃப் ஐடென்டிட்டியும் பெருக்கிறப்ப மைனஸ் பி. ஸோ இந்த மைனஸ் பி. நெக்ஸ்ட் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கிறப்ப, சியையும் ஐடென்டிட்டியும் பெருக்கிறப்ப சி, டியும் 0வும் பெருக்கிறப்ப 0. ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப சி. அப்புறம் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கிறப்ப சி டைம்ஸ் 0 மைனஸ் டி, மைனஸ் டி. ஸோ இப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸை எப்படி எலமெண்ட் மாதிரி பெருக்கிறோங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதே போல தான் இந்த ரெண்டாவது டேர்ம், இதை ஐடென்டிட்டி இன்டு ஏ, மற்ற 0ன்னு ஆகிடும். இதை இது கூட பெருக்கிறப்ப ஐடென்டிட்டி இன்டு பி, பி மட்டும் வரும். இங்கே இதால் பெருக்கிறப்ப ரெண்டாவது டேர்மில் மைனஸ் வைக்கணும். ஸோ ரெண்டாவது டேர்மில் மைனஸ் வச்சா மைனஸ் சி. இங்கேருந்து இதை பெருக்கிறப்ப ரெண்டாவது டேர்மில் மைனஸ்னா ரெண்டாவது டேர்ம் டி, மைனஸ் டி, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஆன்டி கம்ப்யூட்டேஷன் ரிலேஷன் ஒபே பண்ணணும்னா ஏபியில் இது இப்படி ஒபே பண்ணணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் ஏ 2a. இங்கே மைனஸ் பியும் பியும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். சியும் சியும் மைனஸையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் டியும் மைனஸையும் ஆட் பண்ணால் 2d, விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0 சாதாரண 0 இல்லை, எல்லா எலமெண்ட்டும் 0 உள்ள 4/4 மேட்ரிக்ஸ். அல்லது இது மாதிரி 2/2ன்னு எழுதினீங்கன்னா இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 மேட்ரிக்ஸ் இருக்க மாதிரி. அப்போ ஏங்கிறது 0ங்கிற மேட்ரிக்ஸ், டிங்கிறதும் 0 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் உள்ள இந்த ஏ ஆல்ஃபான்னு எடுத்தமே, ஆல்ஃபாவை ஏ பி சி டின்னு எடுத்தமே, இங்கே உள்ள ஏயும் 0 டியும் 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிசி என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கல. ஸோ ஏடி 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே சார், நம்மளுக்கு என்ன விஷயம்னா ஆல்ஃபா பீட்டான்னு 4 மேட்ரிக்ஸ் 2/2ல தேடணும், காண கிடைக்கவில்லை. ஏன்னா நீங்கள் பாதியில் தூங்கியிருப்பீங்க, கதை வந்து ராமாயணம் மாதிரி போகுது. அதனால திரும்ப அந்த கதையை சொல்கிறேன். ஆல்ஃபா பீட்டா 4/4ல தேடுறோம். 4/4ல தேடுறப்ப பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே சூப்பரான ஆர்கியூமெண்ட்லாம் வச்சு பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபா என்னன்னு தெரியாது, ஏபிசிடின்னு வச்சு அது ஆன்டி கம்ப்யூட் ஆகணுங்கிறத வச்சு ஏடி 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இது 0 0ன்னு வரணும், இது 0 0 0 0ன்னு வரணும்,
பிசி என்னன்னு தெரியாது. சார் நமக்கு ஏற்கனவே பவுலிஸ் மேட்ரிக்ஸஸ் பார்த்துருக்குறோம். சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட்னு 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ அந்த 3 ஏன் இங்க பயன்படுத்தக்கூடாது? ஸோ ஆல்ஃபால இங்க 0, இங்க 0, இங்க சிக்மா எக்ஸ், இங்க சிக்மா எக்ஸ் போட்டா ஒரு ஆல்ஃபா எக்ஸ் வரும் தானே? அதே மாதிரி இங்க 0, இங்க 0 ஆல்ஃபா, இங்க ஒரு சிக்மா ஒய், இங்க சிக்மா ஒய் போட்டா ஒரு ஆல்ஃபா ஒய் வரும் தானே? அதே மாதிரி ஆல்ஃபா இசட் சிக்கல் இங்க 0, 0, இங்க சிக்மா இசட் போட்டா வரும் தானே? அதெல்லாம் போட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒபே பண்ணுதான்னு பார்த்தோம்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒபே பண்ணும். ஸோ சூஸ் பிசி ஈக்குவல் டு சிக்மா. பிசி வந்து சிக்மான்னு எடுத்துக்கோ. சிக்மா எக்ஸ்னா 1, சிக்மா ஒய்னா ஆல்ஃபா ஒய் அண்ட் ஸோ ஆன். ஸோ தட் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ போட்டு பெருக்கி பார்த்து ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா எக்ஸ் எல்லாம் போட்டால் 0 வரும். அது கோர்ஸ் 0 வரதுனால தான் அப்படி வருது. அப்புறம் வந்து ஆல்ஃபா எக்ஸும் ஆல்ஃபா ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா எக்ஸ் போட்டோம்னா 0ன்னு வரும். என்ன சார் அதெல்லாம் என்ன பெரிய இதாக இருக்குன்னா ஒன்றுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். 0 சிக்மா எக்ஸு, இங்கே ஒரு சிக்மா எக்ஸ் 0, இன்னொன்று என்ன மாற்றி பெருக்கிறப்ப இங்கே 0 சிக்மா ஒய் 0 சிக்மா, இங்கே சிக்மா ஒய் 0 பெருக்கிறப்ப சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ன்னு முதல்ல வரும். மாற்றி பெருக்கிறப்ப சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ்னு வரும். ஸோ அதெல்லாம் பாடுறப்ப 0ன்னு வரும். ஸோ ஈஸி டு வெரிஃபை. எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த 4 மேட்ரிக்ஸ் 4ல் வெவ்வேறு யூனிட்டி மேட்ரிக்ஸ்னால பெருக்கணும்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் we have found. இந்த ரெப்ரசன்டேஷன் டிராக் மேட்ரிசஸ் அநேகம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் ஆர் தேர். இதுலேயும் 2 விதமாக இருக்குது. நல்லா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த சிலபஸ் இருக்குது டிராக் மேட்ரிசஸ் சம்மந்தமாக உள்ளது, அடுத்த யூனிட்லேயும் இருக்குது. டிராக் மேட்ரிசஸ் வந்து 2 ஃபார்ம். ஒன்று ஆல்ஃபா பீட்டா ஃபார்ம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா டாட் பி ப்ளஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர் வருதுல, இதில் ஆல்ஃபா பீட்டாங்கிற ஃபார்ம். இன்னொன்று காமா ஃபார்ம். காமா ஃபார்ம்னா ஈக்கு முன்னாடி ஒரு காமா வரும், பிக்கு முன்னாடி ஆல்ஃபாவுக்கு பதிலாக காமா வரும், மாசுக்கு முன்னாடி வராது. இப்போ ஈக்கு முன்னாடி எந்த மேட்ரிக்ஸும் இல்லை, பிக்கு முன்னாடி ஒரு ஆல்ஃபாங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, எம்முக்கு முன்னாடி பீட்டான் மேட்ரிக்ஸ் இருக்குது. இது வந்து ஆல்ஃபா பீட்டா ஃபார்ம். இன்னொன்று காமா ஃபார்ம் இருக்குது. அதில் என்னன்னா எனர்ஜிக்கு முன்னாடி ஒரு காமா வரும், பிக்கு முன்னாடி 3 காமா வரும், மாசுக்கு முன்னாடி வராது. ஸோ அது காமா ஃபார்ம். இது நம்ம பார்க்கறது ஆல்ஃபா பீட்டா ஃபார்ம். இந்த ஆல்பா பீட்டா ஃபார்ம்லேயே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் ஆர் தேர் 4/4ல். அதே மாதிரி 4/4க்கு மேலே பார்த்தாலும் நிறையா இருக்கு. 2/2ல் தான் கிடையாது. 6/6, 8/8 இது மாதிரி ஈவனில் 4/4ல் நிறையா இருக்கு. அதில் ஒரு குரூப், ஒரு செட்டு, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கு பேர் ஸ்டாண்டர்டு ரெப்ரசன்டேஷன் பேர். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஐடென்டிட்டி மைனஸ் ஐடென்டிட்டி வருதா, இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் ஸ்டாண்டர்டு ரெப்ரசன்டேஷன். அதில் என்னென்னா பீட்டாங்கிறது இங்கே ஒரு ஐடென்டிட்டி, இங்கே ஒரு மைனஸ் ஐடென்டிட்டி, இது 0 0. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினோம்னா இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இது மைனஸ் ஐடென்டிட்டி, இது 0 0. ஆல்ஃபா எல்லாமே ஆல்ஃபா எக்ஸ்னா இங்கே 0 சிக்மா எக்ஸ் 0. 0ங்கிறது இந்த மேட்ரிக்ஸ், சிக்மா எக்ஸுங்கிறது 0 0 1 1, சிக்மா எக்ஸுங்கிறது 0 0 இங்கே 1 1, இப்படி இங்கெல்லாம் 0 0. இது ஆல்ஃபா எக்ஸ். ஆல்ஃபா ஒய்ங்கிறது இங்கே சிக்மா ஒய் இங்கெல்லாம் 0 0. இது சிக்மா ஒய், இது ஒரு சிக்மா ஒய், இந்த பேக் சிக்மா ஒய். அதே மாதிரி ஆல்ஃபா இசட்ங்கிறது இது சிக்மா இசட், இங்கே சிக்மா இசட், இங்கே 0 இங்கே 0. அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த 4 செட் ஆஃப் மேட்ரிசஸ் இப்படி எழுதுறமே, இதுக்கு பேர் டிராக் ஆல்ஃபா பீட்டா மேட்ரிசஸ் இன் ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன். இது ஒன்று மட்டும் ஆன்சர்ல நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. டிராக் ஹாமில்டோனியன் என்னன்னா H is equal to அல்லது எனர்ஜி is equal to C ஆல்ஃபா டாட் பி ப்ளஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர். ஆல்ஃபாங்கிறது 3 மேட்ரிசஸ், அதான் என்னன்னு கொடுத்துருக்குறோம். பீட்டாங்கிறது என்னங்கிறது கொடுத்துருக்குறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆர் கிவன். இப்போ டிராக் ஈக்குவேஷன்னா HSI is equal to ESI இருக்குதே, அதுதான் ESI. இங்கே ஹச்ங்கிறது சி ஆல்ஃபா டாட் பி ப்ளஸ் பீட்டா எம்சி ஸ்கொயர், அதனுடைய SI. இதுதான் டிராக் ஈக்குவேஷன். இதில் ஆல்ஃபாங்கிறது இந்த இருக்குது, பீட்டாங்கிறது இந்த இருக்குது.
இது 4/4 இருக்கிறதுனால இங்க கரெக்டா வரணும் அப்படின்னா 4/4 மேட்ரிக்ஸ் ஆப்ரேட் ஆகணும்னா இது ஒரு காலம் வெக்டாராக இருக்கணும் சை. ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேட்டரா இருக்கிறப்ப இங்க வந்து ஒரு காலம் வெக்டாரா இருக்கணும். இது வந்து அப்கோர்ஸ் ஈக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ சைங்கிறது ஒரு காலம் வெக்டார். இதுவரை சைங்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷனாக இருந்தது. இங்கே டிராக் ஈக்குவேஷனில் சைங்கிறது ஒரு ஸ்லாட், ஒரு காலம் வெக்டார், 4 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கிவன் எபோ மேலே கொடுக்கப்பட்டிருக்குது. சைங்கிறது 4, சை 1 சை 2 சை 3 சை 4ங்கிற 4 காம்பனண்ட் உள்ள ஒரு வெக்டார். இதுக்கு பேர் ஸ்பினார் அப்படின்னு பேர். டிராக்கினுடைய ஈக்குவேஷனை ஒபே பண்ணக்கூடிய காலம் வெக்டார் இருக்குதே இதுக்கு பேரு ஸ்பினார் அப்படின்னு பேரு. இதுதான் டிராகனுடைய ஈக்குவேஷன். இதுக்காகத்தான் நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது.